வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா. இவங்களோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா 38 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஜவுளி ஸ்டோர் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும், இந்த குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சொந்தமாக லேண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக பணமும் 10 லட்சத்துக்கு மேலே பேங்கில் போட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கோல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 75 பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து வீடு 2-3 வீடு இருக்கிறதால இப்போ ஒரு வீட்டில் மட்டும் குடியிருந்துட்டு 2 வீடு வந்து வாடகைக்கு தான் விட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வருமானம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை, வீட்டுக்கு தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா யாழினி, வயது 38 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜ நாயுடு உறுப்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. தான் படித்த படிப்புக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு நம்ம சொந்தமாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணலான்ட்டு சொந்தமாக கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட சொந்த மாமாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க. இவங்க வந்து 2 வருஷத்துல இறந்துட்டதால் இவங்களுக்கு இப்போ விடோவாக தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சொந்த மாமா பையனை பண்ணதால் நல்ல வசதியான ஃபேமிலியில் தான் மேரேஜும் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லை, மருமணமும் பண்ணி வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.